இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்கும்போது தோல்வி அடைஞ்சிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? சமீபத்தில் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி சொன்னார்ல, ஓட்டிங் மிஷின் எல்லாம் சந்தேகம் எல்லாம் படக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு நீதிபதி கிடையாது, எல்லாத்தையுமே கையில வச்சிட்டு இருக்காங்க. அவங்க கட்சியிலேயே ஒரு பிரச்சனை இருக்கு. குஜராத் எதிர்த்து எடுத்தீங்கன்னாக்கா 3 தடவை ஒரு பதவியில் இருந்துட்டார். அதுக்கு பிறகு பாஜக வந்து தொடர்ந்து பதவியில் இருக்க விட மாட்டாங்க. RSS அதை அனுமதிக்காது. எனக்கு குடும்பமா குட்டியார் இப்போ அந்த யசோதா பெண்ணை வந்து நீங்க டைவர்ஸ் பண்ணீங்களா இல்லையா? டைவர்ஸே ஆகலைங்கிற மோடி கிட்ட வந்து தனிப்பட்ட வாழ்க்கை கண்ணியை தான் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்து பெண்களுடைய தாலியை கழட்டி முஸ்லீம் பெண்களுக்கு போடுறதுங்க தான் நான் கண்ணியமான பேச்சுங்களா? 700 ஆண்டுகள் முகலாயர் ஆட்சியில் இருந்தபோது அந்த இந்து பெண்கள்லாம் தாலியை கழட்டி முஸ்லீம்களுக்கு கொடுத்துட்டாளுங்களா? அவங்க தாலியை கட்டிக்கிட்டாளுங்க. 3 தடவை பதவியில் இருந்துட்டோங்கிறத காரணத்தினால தன்னை வந்து RSS வெளியமைச்சிருச்சுன்னா நம்ம கதி இருந்தால், ஒருவேளை எலெக்ஷன் நேர்மையானதுன்னா நம்ம ஆட்சியே போயிடுது. அப்போ நம்ம கதி இருந்து 2 பயம் தான் அவரை வந்து இந்த மாதிரிலாம் பேச வைக்கும். கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் முஸ்லீமாக போயிடுவானாக்கா நீங்கள் முஸ்லீம் இல்லாத கிரிக்கெட் டீமே வைங்க, இந்து டீம்னு வைங்க. பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பிரதமர் அவருடைய பிரச்சாரம் என்பது ரொம்ப பெரிய பேசுபொருளாக இருக்கு. தொடர்ந்து இஸ்லாமியர்களை குறித்து அவருடைய அவதூறான பேச்சு என்பது ஒரு குற்றச்சாட்டுக்குள்ளாகுது. அதன் மீது வழக்கு போடணும், அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும், தேர்தல் ஆணையம் வரைக்கும் காங்கிரஸ் கட்சி போகுது. சமீபத்தில் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்திய கிரிக்கெட் அணியில இஸ்லாமியர்கள் அதிகமாயிடுவாங்க, மத ரீதியான விஷயங்கள்ல வந்து பண்ணிடுவாங்க காங்கிரஸ் கட்சி அப்படின்னு. இது எல்லாமே எதை குறிக்கிறது? தோல்வி பயத்தின் அடிப்படையில் உலர்றாரு அப்படின்ற இடத்துக்கு காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறது. நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? அவங்கக்கிட்ட விஷயம் ஒண்ணுமே இல்லை. இந்த எலெக்ஷனுக்கிட்ட இந்த 10 ஆண்டுகளாகவே மோடி வந்து இந்தியாவில் இருந்து ரொம்ப குறைஞ்சது, அது வேற விஷயம். இப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் தலை சுத்துது. ஒரு அடிக்கடி வெளிநாட்டுக்கு போனதுனால தான் நம்ம தப்பிச்சிருந்துருக்கோம். நம்முடைய நன்மைக்காக தான் அவர் வந்து ஃபாரினே அவர் போயிருக்கிறார். இங்கே இருக்கிறதா இருந்தாக்கா இந்தியர்களை குழப்பிடுவோம், மக்களை கெடுத்து விடுவோங்கிற பயத்தில் தான் அவர் போயிருந்தார். இப்போதான் தெரியுது இவர் இந்தியாவில் இருந்திருந்தால் என்னென்ன கேடு காலமெல்லாம் நான் வளைஞ்சிருப்போம். மனுஷனாக பார்க்க தெரியாத ஆள், 75 வயசுங்கிறாங்க. ஒரு மன முதிர்ச்சி இல்லை. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்கும்போது தோல்வி அடைஞ்சிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா வகையிலையும் அவர் சேஃப்கார்ட் பண்ணியிருக்கிறார். எலெக்ஷனை பொறுத்தவரையில் நேர்மையாக நடந்தால் ஒழிய அவர் தோக்கிறதுங்கிறது கஷ்டம். அவர் வெற்றிங்கிறது வந்து உறுதிப்படுத்திருக்கு. அதாவது சமீபத்தில் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி சொன்னார்ல, ஓட்டிங் மிஷின் எல்லாம் சந்தேகம் எல்லாம் படக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு நீதிபதி கிடையாது, எல்லாத்தையுமே கையில் வச்சுட்டு இருக்காரு. அதிகார வர்க்கம் ஒரு 10,000 அதிகாரிகளை வச்சுக்கிட்டு அவர் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு சர்வாதிகார இதில் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா நம்ம கதி என்ன ஆகுங்கிற ஒரு எதிர்காலத்தை பற்றிய பயம் ஒன்று வந்துருக்கு. இது அரசியல் ரீதியான பயம். அடுத்தது அவங்க கட்சியிலேயே ஒரு பிரச்சனை இருக்கு. 2 தடவை எலெக்ஷனில் பதவியில் இருந்துட்டார். குஜராத் எதிர்த்து எடுத்தீங்கன்னாக்கா 3 தடவை ஒரு பதவியில் இருந்துட்டார். அதுக்கு பிறகு பாஜக வந்து தொடர்ந்து பதவியில் இருக்க விட மாட்டாங்க. RSS அதை அனுமதிக்காது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது இவர் ஜெயிச்சு முடித்த உடனே இவரை வந்து பதவியிலிருந்து நீக்கி கொண்டு போய் அத்வானி பக்கத்தில் உட்கார வச்சுருவாங்கங்கிற ஒரு பயமும் வந்துருச்சு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இது பண்ணும்போது நான் வந்து முஸ்லீம்களுக்கு மிக தீவிரமான எதிர்ப்பாளராக இருக்கிறேன்னு RSS காட்டி ஒரு சமிக்கை எனக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு டேர்ம் கொடுக்கறதுக்கு RSSக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. என்னை கொஞ்சம் பதவியில் நீடிக்க விடுங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்க விடுங்க அப்படிங்கிறது RSSக்காக தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. வேற ஒன்று. ஓகே, இந்த மாதிரி நான் வந்து தீவிரமான முஸ்லீம் எதிர்ப்பாளர், அதுக்காக இது பண்ணுங்க. அதுக்கு மேலே அவருக்கே ஒரு முதிர்ச்சி கிடையாது. எனக்கு குடும்பமாக குட்டியார். இப்போ அந்த யசோதா பெண்ணை வந்து நீங்கள் டைவர்ஸ் பண்ணீங்களா இல்லையா? டைவர்ஸே ஆகலைங்கிறாங்க. இல்லை, இது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் போயிடாதா? தனிப்பட்ட வாழ்க்கைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து இப்போ இந்து பெண்களுடைய தாலியை கழட்டி இப்போ முஸ்லீம் பெண்களுக்கு கொடுப்பேங்கிறீங்க. தனிப்பட்ட வாழ்க்கை மோடி கிட்ட வந்து தனிப்பட்ட வாழ்க்கை கண்ணியை தான் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற அரசியல்வாதிகளுக்கு பேசணும். மோடியினுடைய பேச்சுக்களுக்கு நம்ம கண்ணியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கண்ணிய குறைவாக என்னென்னவோ பேசுகிறேன், எதை வேணாலும் பேசுகிறேன். அதனால் அவர்கிட்ட நம்ம வந்து கண்ணியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அமித்ஷாவுக்கு கூட நான் வந்து கண்ணியம் பார்ப்பேன், இவருக்கு நான் பார்க்க மாட்டேன். வாயில் வந்து அதெல்லாம் பேசுகிறேன். இந்து பெண்களுடைய தாலியை கழட்டி முஸ்லீம் பெண்களுக்கு போடுறதுங்க தான் நான் கண்ணியமான பேச்சுங்களா? இந்த மாதிரி பேச்சு
அப்போ இந்து பெண்கள்லாம் அவ்வளோ கேவலமானவர்களாக வந்து ஆம்பளைக்கிட்ட வந்து கழுத்தை நீட்டி கொடுத்துட்டு போகிறவளுங்கன்னு சொல்ல வர்றாரு. அவருடைய பிரச்சாரங்களை பாருங்கள். இந்து பெண்கள் அவ்வளோ கேடு கட்ட பொம்பளைங்க தாலியை கட்டி முஸ்லீம் கொடுன்னு ஆம்பளை புடுங்கி கொடுத்துருவாங்க தானே சொல்கிறாரு. புடுங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னாரா இல்லை அவள் பிடுங்குறவளையும் வையா சும்மா இருந்தா உதைக்க மாட்டான்? இந்து பெண்களுக்கு எதிர்த்து போராட தெரியாதா? எதுக்கிறதுக்கு சக்தி இல்லாதவளா? கையால் ஆகாதவளா? அப்போ 700 வருஷமாக வந்து முஸ்லீம்களுக்கு கீழே ஆட்சியில் வடநாடு இருந்தது. அப்போ அந்த இந்த பெண்கள்லாம் என்னவா இருந்தாங்க? அவங்களோட தாலியெல்லாம் கழட்டி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு உட்காந்துருந்தாளுங்களா? இவர் என்ன சொல்ல வர்றார் இப்படி சொல்கிறது மூலமாக? அந்த 700 ஆண்டுகள் முகலாயர் ஆட்சியில் இருந்தபோது வட இந்தியாவில் இருந்த இவருடைய சனாதனத்தை சேர்ந்த அந்த இந்து பெண்கள்லாம் தாலியை கழட்டி முஸ்லீம்களுக்கு கொடுத்து விட்டாளுங்களா? அவங்க தாலியை கட்டிக்கிட்டாளுங்களா? கட்டிக்கிட்டாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. அக்பர் வந்து ஜோதிபாய் தான் கட்டிக்கிட்டார். ஜோதிபாய் எதிர்த்து இருக்கலாம், உடனே போய் சரண்டர் ஆனார். அக்பரை திட்டுற ஜோதிபாய் கட்டி கொடுத்தா அவன் தோழர் மேலே அந்த குரூப்பை ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிற? உன் பொண்ணுங்களை போய் விட்டிய? இதெல்லாம் கண்ணிய குறைவா பேசுறதா? வரலாறு அதுதானே. நீ என்னவா இருந்த? நீ 700 வருஷம் அதுக்கப்புறம் வெள்ளக்காரன் வந்தான். எதிர்த்து நீ போராடிய வாய மூடிட்டு தானே 56 ராஜ்யங்களை ஆண்டுகிட்டு இருக்கேன்னு சொல்ல இந்த ராஜபுத்திரர்கள் பேரில் சுற்றிக்கிட்டு அத்தனை பேரும் போய் இங்கிலாந்து ராஜா காலில் இது பண்ணி கப்பம் கட்டுறோன்னு சொல்லிவிட்டு வந்திய. நீ எல்லாம் என்னவா இருந்த? அப்போ உன் தாலியெல்லாம் வந்து வெள்ளக்காரங்க எடுத்தால கட்டிவிட்டியா? இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுது? அதனால் அவர்கிட்ட இந்த கண்ணியமான இது இப்போ என்ன சொன்னாருன்றீங்க? கிரிக்கெட்டில் வந்து முஸ்லீம்ஸ்லாம் அதிகமாகிடும். நவாபா பட்டுவாடி டைமில் தான் அங்கே பெரிய மேட்ச் எல்லாம் வின் பண்ணோம். மன்சூர் அலிகான்னு பேர். நிறைய பிளேயர்ஸ் வந்து முஸ்லீம்ஸ் தான் இருந்தாங்க. கிரிக்கெட்டே வந்து பாகிஸ்தான் இந்தியா டீம்னு வந்ததே வந்து பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கப்புறம் இந்தியா டீம் வந்தபோது நிறைய பிளேயர்ஸ் வந்து முஸ்லீம்ஸ் தான் இருந்தாங்க. அப்போ ஆரம்பத்தில் சலீம் துரானி தான் பெரிய போலர். சலீம் துரானி தான் பெரிய பிளேயர். அப்போ வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் கிடையாது. நிஜமான கிரிக்கெட் ஆடின காலம். நிஜமா கிரிக்கெட்டுன்னு ஒரு கேம் ஆடின காலம். இப்போ இருக்கிற மாதிரி சூதாடிகள் கேம் இல்லை. அப்போ வந்து நிஜ கிரிக்கெட்டு கேம். இட் வாஸ் அ கேம். சலீம் துரானி போன்றவர்கள் தான் பெரிய பெரிய இது. அப்பாஸ் அலி பை ஆண் அழகுன்னு பேர். கிரிக்கெட்டில் வந்து 1 டவுனாக வருவார், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி விக்கெட் கீப்பர் என்ஜினியர் ஃபரூக் என்ஜினியர் விக்கெட் கீப்பர் அவ்வளோ ஸ்டைலாக இருப்பார். அவங்கள வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதிலிருந்து அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் தானே ஊன் டீம் நாசமாக போச்சு. அதுக்கப்புறம் தான் என்றைக்கு இந்த ஷார்ஜா கிரிக்கெட் எங்கே நடந்தது? முஸ்லீம்கள் நாட்டில் தான் நடந்தது. அதை நடத்துனது யார்? முஸ்லீம்ஸ். தாவூத் இப்ராஹிம். தாவூத் இப்ராஹிம் தான் நடத்தினார். அதை தேடப்படுகின்ற குற்றவாளி. கிரிக்கெட்டே அவன் தான் வந்து ஷார்ஜாவில் கிரிக்கெட்டே திருப்பி இந்த ஒன் டே மேட்ச் ஃபிக்ஸிங்கு சகலமாக அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அதில் தான் அவங்க பாரத் ரத்னா வாங்கின டெண்டுல்கர் பெரிய பிளேயராக அறிமுகமானார். உங்கள் கட்சிக்காரர் தான். இல்லை யார்கிட்ட போய் சொல்லுங்க? இவருக்கு போய் பதில் சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. அவர் தேர்தல் பயத்தில் மாத்திரம் 2 பயம். 3 தடவை பதவியில் இருந்துட்டோங்கிறத காரணத்தினால தன்னை வந்து RSS வெளியே அனுப்பிச்சிருச்சுன்னா நம்ம கதி என்ன? ஒருவேளை எலெக்ஷன் நேர்மையாக நடந்ததுன்னா நம்ம ஆட்சியே போயிடுது. அப்போ நம்ம கதி என்ன? 2 பயம் தான் அவரை வந்து இந்த மாதிரிலாம் பேச வைக்கும். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க கிரிக்கெட்டில் ஆரம்பத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்தாங்க. இப்போது இந்திய கிரிக்கெட் அணியில் ரொம்ப குறைவாக தான் ஆகுது. இதுக்கு காரணம் இந்தியர்கள் அனைவருமே இந்துக்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாங்களா, இல்லை இது இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இது எப்படி நம்ம IPL வந்து யார் இருக்கிறா? எல்லா நாட்டுக்காரனும் ஆடுறான். ஆமாம். அப்புறம் அதில் எப்படி இந்தியன் டீம்னு எங்கே இருக்குது? பேரை வச்சுக்கிட்டு உன் பேரை வச்சுக்கிட்ட. ஏன்னா கிரிக்கெட் வேறு எங்கேயும் ஆடுறதில்ல. ஒரே நாடு. வெஸ்ட் இண்டீஸ் ஆடுறதில்ல, சவுத் ஆஃப்ரிக்கா ஆடுறதில்ல, ஜாம்பியா ஆடுறதில்ல, ஜிம்பாப்வே ஆடுறதில்ல, இது இங்கிலாண்டில் ஆல்மோஸ்ட் டீமே கிடையாது. நியூசிலாண்டும் ஆஸ்திரேலியாவிலேருந்து வர்றாங்க. அவங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கூட்டு மாதிரி ஒரு வெஸ்ட் இண்டீஸ்லாம் ஆடுறாங்களா சார்? வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து எந்த பிளேயர் வந்துருக்காங்க சொல்லுங்க? வெஸ்ட் இண்டீஸ் நடக்குது. நிற்க வைக்க முடியுமா? நம்ம கிட்ட நின்று இருக்குமா? நல்லா ஞாபகம் இருக்குதுங்க. சென்னையில் நடந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிளேயர்ஸ் மறந்துட்டேன் நான். காலையில் 9:30 மணிக்கு ஆரம்பிக்குது. 11 மணிக்கு இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓவர். 33 ரன் ஆல் அவுட். வெஸ்ட் இண்டீஸ் 33 ரன். எடுத்து பாருங்க. ஹால் தான் பவுலரு, ஃபாஸ்ட் பவுலரு. ஃபஸ்ட் டைம் நான் அதை பார்க்குறேன். பிளேனு ஜெட்டு இதெல்லாம் பிச்சை வாங்க.
அலெக்சாண்டருங்கிறவர் வந்து விக்கெட் கீப்பர். ஃபீல்டிங்கில் இறங்குறாங்க. அலெக்சாண்டர் பெவிலியன்லேருந்து வெளியில் வந்து அங்கேயே நின்றுக்கிறார். கிரவுண்டுக்குள்ளாரே போகல. கிரவுண்டுலேருந்து ஒரு 10 அடி உள்ளே போயிட்டு அப்படியே நிற்கிறார். மற்ற பிளேயர்லாம் அப்படியே பிரிஞ்சு போகிறாங்க. ஹால் அப்படியே நடந்து அந்த கடைசிக்கு போகிறாரு. வேறு அந்த கடைசிக்கு போகிறாரு. என்னடா பண்ணானு கிரவுண்டை அளவு எடுக்கிறானுங்களா? நான் யோசிச்சு பார்த்தா பாலுடைய ஸ்பீடு அவ்வளவு வேகம். அதை பிடிக்கிறதுக்கு விக்கெட் கீப்பர் இந்த இடத்துல நிற்கணும். யோசிச்சு பாருங்க, நடுமதில் நிற்கிற பேட்ஸ்மேன் எப்படி இருப்பான். இந்த ஆள் அந்த பக்கம் அந்த இந்த இது போர்டு இருக்கும் இல்லையா, ரிஃப்ளெக்டர்கிட்ட ஆரம்பித்து ஓடியாடுறான் பால் போடுறதுக்கு. மேட்ச்சில் உட்காந்து வேடிக்கை பார்க்குற எங்களுக்கு கை காலெலாம் ஆடுது. பால் நம்ம மேலே வந்து படிச்சுன்னா ஏடா ஓடுறான், கண்ணுக்கு தெரியலிங்க. பழிக்கிறது 2 சவுண்டு தான் கேட்குது. கையில் வந்துருச்சு. நம்ம பிளேயர் அப்படியே நிற்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. 2 பால் 3வது பால் விக்கெட்டு எகிரி எங்கேயோ போய் விழுது. அப்படிப்பட்ட டீமுங்க அது. அதில் ஷாபர்ஸ் வந்து ஒரு தடவை ஒரு மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் தோக்கிற மாதிரி வர்ற அளவுக்கு வந்துருச்சு. ஏறத்தாழ ஹெட்லைன்ஸை போட்டாங்க, வெஸ்ட் இண்டீஸ் கோயிங் டு ஃபேஸ் அப்படின்னு, டிஃபீட்டுங்கிற மாதிரி. கேப்டனுங்கிற முறையில் ஷாபர்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பேட்டிங்க்கு வந்துடுவார்னு பார்த்தா அதே 4 டவுன் 5வது பேட்ஸ்மேனாக தான் இறங்குறான். இறங்கிட்டு ஆட ஆரம்பிச்சாப்பாரு. 2 மணி வரணும் இந்தியா வெயிட்டு வரும்னு சொல்லிட்டு இருந்தோம். 4 மணிக்கு தோற்று விட்டு. அது மாதிரி இருந்த டீமுங்க இன்றைக்கி அங்கே டீம் இல்லை. வெஸ்ட் இண்டீஸ் வருதுன்னா நாங்கள் முதல்ல போவேன், வேறு எதுக்கும் இல்லை, அந்த ஸ்டைலுக்கு போவோம் பார்க்க. அது மாதிரி ஆடின காலம் ஒன்று இருந்தது. ஹாக்கியில் வந்து நாம் வந்து ஒலிம்பிக்கில் கண்டினியூஸாக வின் பண்ணிக்கிட்டோம். 30 years ஆஃப் சுப்ரீமசி. 5 ஒலிம்பிக்கில் கண்டினியூஸாக நம்ம வின் பண்ணி. பாகிஸ்தான் பிரிஞ்ச பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் தனித்தனியாக இறங்குச்சு. காலி பாகிஸ்தானாவது கொஞ்சம் 2-3 இது அடிச்சுக்கிட்டு வந்தோம். சுத்தமாக காலி. ஆனால் நேஷனல் கேம் ஹாக்கி. இன்றைக்கி ஹாக்கி அவன் ஆடும் கம்ப்ளீட்டாக காலி. அது மாதிரி நீங்கள் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் முஸ்லீமாக போய்டுவானாக்கா நீங்கள் முஸ்லீம் இல்லாத கிரிக்கெட் டீமை வைங்க, இந்து டீம்னு வைங்க. அப்போ அது இந்தியன் டீமாக இருக்காது. ஐபிஎல்ல ஏன்னா யார் இருக்கிறா? ஐபிஎல் வந்து ஒரு கதம்பா. எல்லா காய்கறியும் போட்டு ஒரு கூட்டு செய்கிற மாதிரி எல்லா நாட்டில் இருக்கிற பிளேயரும் விலைக்கு வாங்கி போட்டு ஒரு டீம் ஹைதராபாத், அப்புறம் என்ன கல்கட்டா நைட் ரைடர்ஸு, சென்னை சூப்பர் கிங்ஸ், என்ன பேரில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா ஒழிய அதில் இருக்கிற ரொம்ப வெளிநாட்டுக்காரன் தான். கிரிக்கெட் யார் ஆடுறா இந்தியாவில்? பார்க்குறதுக்கு ஆளை கூப்பிட்டு வர்றீங்க, நல்ல கிரவுண்டு சேர்த்துறீங்க. இங்கே கேட்டால் 10,000 ரூபாய்க்கெல்லாம் டிக்கெட் விற்றாங்க. டிமாண்டை ஏற்றுறாங்க சார். புரியுது சார். இப்போ சமீபத்தில் இந்தியன் கிரிக்கெட் டீமோடைய ஜெர்சியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு இருக்கேன். அந்த ஜெர்சியை கிட்டத்தட்ட இந்த மார்பிள்லேருந்து அப்படியே கை வரைக்கும் ஒரு சாஃப்ரான் கலர், ஒரு காவி கலர் வந்து அதில் வருது. நிறைய பேர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இந்தியன் கிரிக்கெட் டீமில் இது முதல் முறையாக இந்த மாதிரியான கலரை சேர்க்கறது. எப்பயுமே மேக்ஸிமம் அதில் ப்ளூ கலர் இருக்கும். ஆனால் அந்த ப்ளூவை குறைச்சிட்டு இந்த சாஃப்ரான் கலரை அதிகமாக சேர்த்துருக்காங்க. இந்த நேரத்தில் இவர் இஸ்லாமியர்களை உள்ளே சேர்த்துருவாங்க அப்படின்னா, அப்போது கிரிக்கெட்டும் இந்திய கிரிக்கெட் அணியும் ஒரு இந்துத்துவ ஐடியாலஜியோட சேர்ந்துருச்சா அப்படி பார்க்க வேண்டியது இருக்கா? விஷ்ணு விஷால் ஒரு படம் எடுத்தாரு. என்ன பண்ணாது? ஜீவா. அதில் என்ன காட்டினாரு? சுசீந்திரன் எடுத்தார், டைரக்டர் சுசீந்திரன். அது என்ன காட்டினாங்க? இதில் அந்த 3% தான் அந்த டீம்லேயே இருக்க முடியுங்க. வேறு யாரும் உள்ளே போக முடியாது. எல்லாத்தையும் விட அமைச்சிருவாங்க. அந்த கேமே விந்திய மலைக்கு கீழே அந்த கேம் ஏறத்தாழ இல்லை. ஆந்திராவில் அவங்க பெருசாக கிரிக்கெட் கிடையாது, கேரளாவோட கிரிக்கெட் கிடையாது. கர்நாடகாவும் தமிழ்நாடும் தான் ஆடுற ஒரே இது. தமிழ்நாட்டில் கூட தென் சென்னை 1000 விளக்குக்கு கீழே தான் கிரிக்கெட்டு. 1000 விளக்குக்கு மேலே கிரிக்கெட் கிடையாது. வட சென்னையில் கிரிக்கெட் கிடையாது. அங்கே வந்து ஹாக்கி, வாலிபால், பேஸ்கெட் பாலு, கேரம் போர்டு, பாக்ஸிங், இதுதான். ஃபுட்பால் விளையாடுவாங்க. ஃபுட்பால் தான் முக்கியம். இதெல்லாம் தான் வட சென்னை. 1000 விளக்கு கீழே மயிலாப்பூரில் ஆரம்பித்து டி நகர், இந்த 3 ஏரியா தான் தென் சென்னை முழுக்க. தென் மாவட்டங்களில் நான் மதுரையில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். மதுரையில் கிரிக்கெட்டுங்கிற கேமே தெரியாதையா இருக்கும். இல்லை சார், இப்போ சேலத்துலேருந்து நடராஜனா அதை தான் சொல்ல வர்றேன். நான் சேலத்துலேருந்து போனவன். நாங்கள் வந்து கிரிக்கெட் டீம் வைக்கணும் போது எங்கள் பிடி சொல்கிறாரு, இப்போ ஃபிசிக்கல் டைரக்டரு, மதுரை இந்த பக்கம்லாம் கிரிக்கெட்டு கிடையாதுப்பா, கபடிதாங்களா அங்கே கிடையாது. அங்கே ஃபுட்பாலு, வாலிபால், இது பேஸ்கெட் பால் மதுரையில் பிச்சுக்கிட்டு பேஸ்கெட்லாம் பிச்சுக்கிட்டு அது மாதிரி அந்த கேம்ஸ் தான். கிரிக்கெட் ஆடுறோன்னொன்னே அப்போ பல்லால்னு எங்கள் சீனியர் ஒருத்தர் இருந்தார். அவர் கர்நாடகா கொங்கினியை சேர்ந்தவர்.
அவர் வந்து எங்களை பார்த்த உடனே நாங்கள் எங்கள் செட்டு கொஞ்சம் சேலத்துலேருந்து ஒரு 10-15 பேர் சேர்த்த உடனே கிரிக்கெட் ஆடலான போது வந்து அப்பா 3 வருஷமாக காத்துக்கிட்டு இருந்த கிரிக்கெட்டை எப்படியாவது பண்ணணும்னு எங்களை வச்சுக்கிட்டு ஒரு டீமை வருவாங்க. அப்படி தான் இங்கே கிரிக்கெட்டே வந்தது. ஆடுறதுக்கு பார்த்தா பார்க்குறதுக்கு அவனும் வரமாட்டான். இது என்ன கேமு, அதை நின்றுக்கிட்டு ஆடுறானுங்க, விடிய விடிய ஆடிக்கிட்டு இருக்கானுங்க அப்படி போயிடுவாங்க. அது மாதிரி கேம் அது. இதில் நீங்கள் சொன்னீங்களே அந்த ஜெர்சி, அது அவங்க போட்டிருந்த அந்த ப்ளூ கலர் என்ன கலர் தெரியுமா உங்களுக்கு? வானம் தானே பெப்சி. பெப்சி கலருங்க. பெப்சி கம்பெனி, பெப்சி கோலா கம்பெனியினுடைய கலர் அது. ஷார்ஜா கிரிக்கெட் நடத்தவும் பெப்சி நடத்தினான். தாவூத் இப்ராஹிம் ஆதரவில் பெப்சி நடத்தினா அந்த கலர் தான் அவங்க போட்டிருந்தாங்க. அதில் ஆண்டவங்க பூரா பாப்பா பசங்க. அவங்களுக்கு அந்த பெப்சியில் வந்து அந்த சூதாட்ட அந்த கம்பெனி எந்த கம்பெனி நடத்தா அந்த கம்பெனி கொடுக்குற ட்ரெஸ் அவங்க போட்டுக்கிறாங்க. தேசத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஏதாவது வேறு நாடுகளில் எங்கேயா கிரிக்கெட் ஆடுறாங்களா? இந்த ஐபிஎல் கூட இந்தியாவை தவிர வேறு எந்த இடத்துல அது போயிட்டு இருக்குது? இப்போ ஆல்ரெடி அங்கே முஸ்லீம் இல்லை, இவர் இருக்கக்கூடாதுன்னு வேற சொல்கிறாரு. எவன் மாறினா இன்னும் வந்து அவனுக்கு கேட்ட மாதிரி வேணாங்கிற மாதிரி. யார் கேட்டா? இல்லை, காங்கிரஸ் வந்தால் எல்லாம் முஸ்லீமாக மாறிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. நீயே பண்ணிவிட்டியா? அப்புறம் என்ன இருக்குது அங்கே பண்ணுறதுக்கு? என்ன இருக்குது? கிரிக்கெட் தான் உன் மகன்கிட்ட அன்னைக்கு கொடுத்தியா, அன்றைக்கே முடிஞ்சு போச்சு இல்லை கிரிக்கெட்டு. இன்னைக்கு யாருக்கு ஆர்டிஃபிஷியலாக அந்த அச்சு ஊடகங்கள் அவங்க கையில் இருக்கிறதுனால அதுக்கு பெரிய விளம்பரத்தெல்லாம் கொடுத்து தூக்கி விட்டுருவாங்க. இல்லை சார், இப்போது குஜராத்தில் ஒரு மேட்ச் நடந்தது, நீங்களே ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. வேர்ல்டு கப் நடக்கும்போது அங்கே வந்து ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டாங்க. பார்வையாளர்களே கிட்டத்தட்ட ஒரு இந்துத்துவவாதிகளாக இருக்கும் பொழுது பிரதமரும் அதே துணியில் பேசுகிறத நம்ம எப்படி பார்க்கறது? ஆக என்ன உங்களுக்கு புரியுது? அதை ஆடுறவனும் அவன் தான், அதை பார்க்குறவனும் அவன் தான், அதை நடத்துகிறவனும் அவன் தான். அப்புறம் அதை நம்ம அது வந்து யாரை வச்சுக்கிட்டா நமக்கு என்ன புரியுது? மக்களுக்கு தொடர்பு இல்லாத கேமுங்க. அதை ஏன் வச்சுக்கிட்டு மாறடிக்குது? வச்சுக்க, நீயே வச்சுக்க. இந்தியா சுதந்திரம் கேட்ட கதை தான். 10 வருஷம் மழையெல்லாம் போகுதுன்னு வெள்ளைக்காரன் புறப்பட்டான், கிளம்பிட்டான். ஒரு குட்டி இந்திய வெள்ளையனை வெளியேறு அப்படின்னாரு. இந்தா நீ வச்சுக்கன்னு போயிட்டான். ஒரு பிரபலமான பொறியியல் கல்லூரி, இன்றைக்கி பொறியியல் கல்லூரிகள் நிலைமை உங்களுக்கு தெரியும். ஏறத்தாழ எல்லாம் எடுத்து போடுற நிலைமையில போயிட்டுருக்குது. அந்த டைமில் பேங்க் லோன் வாங்கியிருந்தாங்க. அந்த பேங்க் அதிகாரிகள் திடீர்னு வந்து உள்ள நுழைச்சிட்டாங்க. கடனை கட்டலைன்னா நாங்கள் காலேஜ் எடுத்துக்குவோம். நாங்கள் அந்த ஓனர், அந்த ட்ரஸ்ட் போர்டு சாவியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, சார் ரொம்ப தேங்க்ஸு சார், நீங்கள் வச்சுங்க சார் கிளம்பிட்டாங்க. என்ன நடத்துங்க சார் அப்படி. அவன் பேங்க்கு முழிக்க ஆரம்பிச்சு, நீங்கள் மெதுவாக எப்படியாங்க எடுக்க மாட்டேன்ட்டாங்க. சமயம் அப்புறமா பேரை சொல்கிறேன், எந்திரிச்சு போயிட்டாங்க. பேங்க் போய் காலில் விடுது, நீ கடனை மெதுவாக கட்டி எங்ககிட்ட விட்றாத கடனை மெதுவாக கட்டு. அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. அது மாதிரி தான் இந்தியாவில் மிகப்பெரிய பஞ்சம் வரப்போகுதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. 2வது உலக யுத்தத்தில் இங்கிலாந்தினுடைய பொருளாதாரம் அடிபட்டு இருந்தது. இந்தியா பெரிய ஒரு தேவையில்லாத சுமை, இதை வந்து விட்டு தொலைச்சிருங்கன்னு முடிவு எடுத்துட்ட டைமில் காந்தி வந்து வெள்ளையனே வெளியேறினார். ரைட் வா, வச்சுக்கோ, கத்தியின்றி ரத்தமின்றி நான் கிளம்புறேன்ப்பா. அது மாதிரி தான் ஏமா ஆடுறான். அதை பெங்களூருக்காரனு கொஞ்சம் பேர் ஆடுறாங்க. அப்புறம் அந்த நார்த் இந்தியாவுக்கு ஒரு 4-5 சேட்டு பசங்க ஆடுறாங்க. ஆஸ்திரேலியாவிலையும் நியூசிலாண்ட்லேயும் வேலை இல்லாமல் கிடக்கிற பசங்க சில பேர் வந்து சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. வேறு யாரும் இருக்காது. என்ன கேம் இது? ஏற்கனவே அடிபாதளத்தில் போகிற கேமை மீண்டும் போக வைக்கிற முடிச்சு விட்டாங்க. அது மேலே மண்ணை போட்டு மூடிக்கிட்டு இருக்காரு. சரி, பல விஷயங்களை பண்ண போட்டு மூடினாரு மோடி. அது இது கிரிக்கெட்டை ஒன்று அந்த பெப்சி கம்பெனிக்காரை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க அது ஒரு தடுமாற்றம். அதுக்கப்புறம் தான் ஐபிஎல்லுக்கு வந்தாங்க. ஓகே, அது ஒரு ஷார்ஜா கிரிக்கெட் நடந்தது. ஷார்ஜா கிரிக்கெட்டில் அந்த ஹான்சி குரோனி, சவுத் ஆஃப்ரிக்கன் கேப்டன், அவர் தானே இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்கை பற்றி வெளியில் சொல்லிவிட்டார். அது ரெக்கார்டாகி போலீஸ் ரெக்கார்ட் பண்ணி அதை வெடி விட்டதால தானே கிரிக்கெட்டுடைய யோகியதையை வெளியில் வந்தது. மிகப்பெரிய சூதாட்டம், உலகத்தினுடைய மிகப்பெரிய சூதாட்டம் அப்படிங்கிற பேர் வாங்கிச்சு. அதுக்கப்புறம் தான் பாஜக உள்ள வந்து அது வரல. அது வந்து கேம் மாதிரி இருந்தது. அது சூதாட்டம் தெரிஞ்சவுடனே ஆர்எஸ்எஸ் சம்பாதிக்கிறதுக்கு இடம் வந்துருச்சு. அந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க உடனே வந்து. ரொம்ப நன்றி சார், மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.